உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமாய் கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் என்னை. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும், யோபுவை ஆளுகை செய்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் எஜமான்கள் அல்ல ராஜா. ஆண்டவரே எவ்வளவு சொத்து இருந்தாலும் நாங்கள் அதற்கு எஜமான்கள் அல்ல ஆண்டவரே. நீர் ஒரே எஜமானன் எங்களுக்காக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு கீழே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் வேலைக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் சாமி. நீர் எங்களை ஆளுகை செய்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை முற்று முழுதுமாய் ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் குருபல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை சீக்கிரமாக நான் பார்க்க விரும்புகிறேன். 6 விதமான விசுவாசத்தை குறித்து சீக்கிரமாக பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும், ஆமாம் இல்லையா? இதுபோல வேதத்தில் அநேக விசுவாசங்கள் இருக்குது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நீங்கள் பார்த்து இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று. இவனுடைய விசுவாசம் ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஆமாம், இப்போ இயேசுவிடத்தில் வந்தால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை, ஆமாம் இல்லையா? அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள், போராட்டங்கள், சமாதானமின்மை. அவன் எவ்வளோ சம்பாதித்திருந்தாலும், பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்தபடினாலே அந்த குறையை நிவர்த்தி செய்வது யாராக இருக்கும் என்று சொல்லி ரொம்ப காலமாக அவன்
பிரயாசப்பட்டிருக்கலாம். அப்படி பிரயாசப்பட்ட காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறான். அறிகிற பொழுது தான் அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், மனதில் எண்ணம் கொள்ளுகிறான். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவர். அந்த மாலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆண்டவர் இதை செய்வாரா, இதை செய்ய மாட்டாரா, இல்லை அவரிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பல விதமாக யோசிப்போம். ஒரு மனுஷனை பார்க்க போனால் கூட நமக்கு ஒரு யோசனை வரும். இல்லை இவரிடத்தில் போயிட்டு இதை கேட்கலாம், இவரிடத்தில் என்ன தகுதி இருக்குது, இவரிடத்தில் எதை கேட்டால் இவர் என்ன செய்வார் என்று சொல்லி. அதுபோல் இந்த இடத்துல முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், அவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஒரு இப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படியே நம்ம சொல்லி 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 பழகிட்டோம். இல்லை இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோமே தவிர ஏன் சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்க தான் நாங்கள் வருகிறோம். இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பெருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சபைக்கு போனால் நமக்கு விடுதலை வேணும், எப்பொழுதும் சபைக்கு போனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறாருங்கிற விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அவர் சொல்லுகிறான், இயேசு இப்படிப்பட்டவரோ என்றவரை வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஓடி அவன் பார்க்கிறான், இப்படியாச்சும் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே போகிறது குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு குள்ளன் இருந்தபடினாலே அவன் என்ன செய்கிறான், அந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே எப்படியாவது இயேசுவை தரிசிக்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்கிறதை குறித்து அவன் ஆலோசித்துக் கொண்டு, அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் பெரிய ஒரு பணக்காரன், வசதி படைத்தவன், ஒரு சாதாரண ஒரு ஏழையாகவோ அல்லது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறவன் அல்ல. அவன் அந்த நாட்களிலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு என்ன வேலை செய்கிறானா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அவன் பெரிய ஒரு வசதியானவனாக இருப்பான். இல்லையா? அப்படிப்பட்டவன் தன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அவன் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை பார்க்க வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பிரச்சனையோடு கூட நம்ம இந்த இடத்துல வருகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறான், அவன் பிரச்சனையை சொல்லவில்லை, ஆனால் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மள வேலையிலும் வந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆமீன் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அங்கே வேதம் சொல்லுவது, இயேசு அந்த சுமையோடு, அந்த பாரத்தோடு, அந்த சஞ்சலத்தோடு, மங்களப்போடு வந்த இடத்திலே வந்தவுடனே ஆண்டவரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய முடியவில்லை, கடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய பாரம், அவனுடைய கண்ணீர், அவன் வேதனை எல்லாவற்றை விட அவனுடைய விசுவாசம் ஆண்டவரை என்ன செய்ய வைத்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறது. இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற நம்முடைய விசுவாசம் தான் என்ன செய்ய வேணும், ஆண்டவரை நிற்க வைக்கணும். இல்லையா? அவன் நின்று பார்த்து அவனை காண்கிறார். எல்லாரையும் பார்க்கிறது போல அல்ல, அவருடைய கண்களில் என்ன காணப்படுகிறது, அவருடைய உள்ளான மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அவர் கண்டு சொல்லுகிறார், சகைவே நீ சீக்கிரமாக நீ இறங்கி வரணும், இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். இல்லையா? அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க நான் புறப்பட்டு போனேன், ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, என் வீட்டிலேயே வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படும் 6வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷத்தோடு இயேசுவை அவன் பார்க்கிறான், இயேசு அவனை பார்க்கிறார். அந்த பார்த்த உடனே அவனுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் என்னாயிட்டு உடனே மாறி போயிட்டு. இல்லையா? அவன் எப்படியெல்லாம் யோசித்து கொண்டு வந்திருப்பானா இருக்கும், இன்றைக்கி பார்க்க முடியுமா, ஒரு வேளை பார்த்துவிட்டு மட்டும் போக முடியும், அல்லது அவரோட பேச முடியுமா, அப்படியெல்லாம் பல மாதிரி நம்ம யோசிப்போம். சில நேரங்களில் சில ஊழியக்காரர்களை பார்க்க போகிற பொழுது நமக்கு இப்படிப்பட்ட
எண்ணங்கள் இருக்கும். பல வருஷங்கள் முன்னதாக ஆமீன் பிரதர் தினகரன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய ஒரு வல்லமையான ஒளிக்காரன். அவர் நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிற பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாக அவரிடத்திலே போய் சந்தித்து அதுக்கு பிறகு அவர் என்னை பார்த்து என்னோடு பேசி ஜெபம் பண்ண பிறகு எனக்கு ஒரு பெரிய மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவரை குறித்து அறிந்திருந்தோம். அவர் ஒரு பெரிய தெய்வ மனுஷன், ஊழியக்காரர், ஜனங்கள் மேல் கையில் வைக்கும் பொழுது சுகமடைவார்கள், அப்படி பல காரியங்களை குறித்து இயேசு அடையாளமாக அவரை பார்க்கிற பொழுது, அவரை நேரில் சந்திக்கிற பொழுது எனக்கு பெரிய ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் அவர் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட ஆமீன். அவர் வந்திருக்க நீங்கள் என்ன செய்யணும்? அழைச்சிக்கிட்டு போகணும். எப்படி போகணும்? சந்தோஷமாய் போகணும். இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னொரு சந்தோஷத்தில் இருக்கணும். இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் கவலையாக வேதனையாக வியாதியாக வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆமாவே இல்லையா? நானும் அது விரும்புறதில்லை. ஆமாவே இல்லை. நாம் இந்த இடத்தில் சுகமளிக்க ஆராதனை வைப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துக்கு வந்து சுகம் பெற வேண்டும் என்பதுக்காக நம்ம ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சா அங்கே எதுக்காக திறந்து வச்சுருப்பாங்க? எதுக்காக? ஆமாம், வியாதிஸ்தர்கள் வரணும். ஆமாம், அதை கண்டு யாவரும் நின்று நோக்கி ஆண்டவரே ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இங்கே ஆண்டவர் எதையுமே கேட்கல. வந்தாரு, அவன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. அவனு கூட்டிகிட்டே போனோன்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆமென் ஒரு சந்திப்பு இருக்கிறது. இப்போ சகைவு என்ன செய்கிறான்? நின்று கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறான்? நாஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தேன். நான் ஒரு இடத்துல ஏதாகிலும் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்த உடனே அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன உண்டாயிட்டு? ரட்சிப்பு வந்தது. இவனோ ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனை கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாமே ஒரு இடத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதித்தாலும் எவ்வளோ சொத்துகள் சேர்த்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரயோசனமாக இருக்காது. ஆமாவே இல்லையா? ஆமீன். அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் உழைத்த பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு சமாதானம் கிடைக்கவில்லை, சந்தோஷம் கிடைக்கவில்லை. சமாதானமும் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. அதோட மேலான ஒன்று அவனுக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. ஆமாவே இல்லையா? அவனுடைய விசுவாசத்தின்படியாக ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். மற்ற 20ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை பார்ப்போமானால் அங்கே ரெண்டு குருடர்கள் ஆண்டவரே குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்றாங்க. எனக்கு இறங்கும் சொல்லலை. ஆமீன். அவனுடைய விசுவாசம் என்னது? ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்தால் என்ன செய்வார்? எல்லாரையும் சுகமாக்குவார். ஆமாவே இல்லையா? அதுதான் அவங்களுடைய விசுவாசம். ஆமாவே இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? வாசிவாங்க. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஆண்டவர் என்ன செய்வான்? எங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆமாம் ரெண்டு பேருமே குஷ்டரோகி. அப்படிப்பட்ட குஷ்டரோகியாக இருக்கிறவர்கள் ஆமாம் வேதனையோடு கூட இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? இயேசு என்ன செய்வான்? என்னை சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கை. அதனால் அவன் சொல்கிறான், என்னை மாத்திரமல்ல என்ன செய்ய வேண்டும்? அவன் எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது குறித்து பார்க்குறோம். மற்ற 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால். இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? ஆமீன். ஆண்டவரே உமக்கு என்னது சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே கூடும் என்று சொல்லுகிறான். ஆமீன். இந்த மாலை வேலையிலும் ஆமீன் வித்தியாசமான முறையிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதாக இருக்குது. முதல் மனுஷனை குறித்து பார்க்கிற பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் விசுவாசித்து அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான்?
நன்மையையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான். அதுபோல இங்கே பார்க்குறவங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். சாதாரண வியாதி அல்ல. குஷ்டரோகம் என்று சொன்னால் அது பயங்கரமான வியாதி, சரீரத்தை அப்படியே உள்குறைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இருந்தது, இயேசுவினால நாங்கள் சுகம் பெறுவோம் என்று சொல்லி. அதுபோல் இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு அப்படி வருகிற பொழுது அங்கே பார்க்குறோம், அங்கே ஒரு குஷ்டரோகி இருக்கிறான். அந்த குஷ்டரோகி என்ன சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்ய வேண்டும். இந்த மாலை வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்றல்ல, அவருக்கு சித்தமானது எதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், அது கூடி வர வேண்டும். அவருக்கு சித்தமில்லாத ஒன்றை கேட்டுட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமாக போயிடக்கூடாது. நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், அவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி. அதுபோல் அதை நான் வாசிக்கிறேன். வந்து அவரை முதலாவது என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கே வர முடியாது. கிறிஸ்துவரை எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கணும், பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், ஜனங்கள் மத்தியிலே வரக்கூடாது. அப்படி இருந்தும் அவனுக்கு என்ன உண்டாகிறது, நான் இயேசுவிடத்திலே வருகிற பொழுது உபத்திரவத்தோடு வேதனையோடு சஞ்சலங்களோடு வியாதிகளோடு கூட நான் வருவேன். இயேசுவை விட்டு பிரிந்து போகிற பொழுது எப்படி போவேன், நான் சுகமாக போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடியினாலே அவன் என்ன செய்கிறான், பிரமாணங்களை கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துட்டு என்ன செஞ்சிட்டான், இயேசுவிடத்தில் பிரமாணமும் இல்லை கட்டளைகளும் இல்லை, அவரிடத்தில் என்ன இருக்கிறது, கிருபையும் சுகமும் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் என்னை யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், இன்னைக்கு எனக்கு என்னது ரட்சணை நாளாக இருக்கிறது. இல்லையா? ஆகவே இந்த நாளில் நான் என்ன செய்வேன். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். இல்லையா? அப்போ நம்ம அந்த சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியம். அவன் காத்திருக்கிறான், மலையில் பிரசங்கம் பண்ணிட்டு வருகிற வரைக்கும் அவன் காத்திருந்து அவர் வருகிற பொழுது உடனே என்ன செய்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிறான். அதன்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். ஐயரே பிரயாசப்பட்டோம். யாரு? பேதுரு. எப்படிப்பட்ட மனுஷன், மீன் பிடிக்கிறதுல நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு மனுஷன். இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷன் கூட அந்த நாளிலே மகன் அதற்கு சீமோன், ஐயரே இரவு முழுவதும் என்ன செய்வாங்க, மீன் பிடிக்க போறவங்க வலையை எடுத்துக்கொண்டு போவாங்க. எப்படியாவது என்ன செய்ய, ஏதாச்சும் என்ன செய்ய தட்டுப்படும். இல்லையா? மீன் இல்லாட்டி நண்டு, நண்டு இல்லாட்டி இறால் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று. இல்லையா? அதுவும் அவர்களுக்கு தெரியும் எந்த காலத்தில் என்ன செய்யலாம், வலையை போடலாம், எந்த காலத்தில் எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்னது டிப்ஸ் கையில் தெரியும். இந்த நாளைக்கு போனால் அப்படி செய்யலாம், அந்த நிலவு வர்ற நேரம் போயிட்டு நண்டு பிடிக்கலாம், அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவாங்க. இல்லையா? நீங்கள் அவங்கள போய் பார்த்து விசாரித்தா அவங்க அதை குறித்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுறான், முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சோம், பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய விருப்பத்தின்படியாக நான் என்ன செய்து கொண்டேன், எல்லா காரியங்களும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் முதல் நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் வார்த்தையின்படி. ஏன்னால் இயேசு பிரசங்கிக்கிற பொழுது படகில் இருந்து என்ன செய்து கொண்டிருந்தார் பேதுரு, அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசித்த பிறகுதான் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. அன்பான பிள்ளைகளை வசனத்தை கேட்டுட்டு போகிறது பெரிதல்ல, நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்கணும். அந்த விசுவாசத்தை கிரிகைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தை அவன் கிரிகைக்குள்ளே கொண்டு வந்தபடினால் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை என்ன கொண்டு வந்தது, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அதன்படியாக நான் என்ன செய்கிறேன், வலையை நான் போடுகிறேன். வலை கிழிந்து போகும் அளவுக்கு மிகுதியான மீன்களை
துதித்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தணும். சில நேரங்களில் நாம் முயற்சி செய்வோம். இன்றைக்கு ஒரு வருமானம் வந்துட்டா நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? அதை விட பெருசாக வரும் நாம் நினைப்போம். சில நேரங்களில் லாபமும் வரும், நஷ்டங்களும் வரும். ஆமே. ஆனால் கர்த்தரை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். எப்படியாவது ஒரு லாபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் ஈட்டி கொடுக்கிறவராக இருக்கு. ஏன்னா அவரை நம்பி தானே போயிட்டு வலையை போடுறாங்க. ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நாங்கள் வலையை போட்டோம், இவ்வளோ காலம் நாங்கள் அதுதான் எங்களுக்கு தொழிலாக இருந்துச்சு. ஆனாலும் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியவில்லை. இந்த நஷ்டத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியில் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆண்டோடைய வார்த்தை ஒன்று தான் இருக்கிற இந்த மாலை வேலையில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆமே நம்ம அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே போவோம். ஆசீர்வாதமாகவே தான் இருக்கும். ஆமே. இவனை குறித்து பார்க்குறோம், சகைவை குறித்து பார்க்குறப்போ அவனுக்கு எந்த நஷ்டமே இல்லை. உலகத்தின் பிரகாரம் அவன் ஐஸ்வர்யவானாக தான் இருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் அவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, கொண்டு போகாது. அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு சுகத்தை கொடுக்காது. அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு பலனை ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது எப்பொழுதுமே மனுஷனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கும்? ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சாப்பிட்டு நல்லா நித்திரை பண்ணுறோம், தூங்குகிறோம். அம்மாவும் இல்லையா? ஒரு பெரிய பணக்காரவங்களை போய் பாருங்கள், என்ன செய்வாங்க? தூங்க மாட்டாங்க. அம்மாவும் இல்லையா? பயமாக இருக்கும். கதவு தட்டினாலே என்ன உண்டாகும்? ஆமாம், ஒரு 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 பூட்டுக்கு எத்தனை சாவி போடுவாங்க? அப்படி போட்டு லாக்கருக்கு போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு அப்படி போட்டு எல்லாம் போட்டாலும் மனசுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன செய்யும்? உடைச்சிட்டு வந்துடுவானோ, அதை தெரிஞ்சுட்டு வந்துடுவானோ. அம்மாவும் இல்லையா? நமக்கு அப்படி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்முடைய ஐஸ்வர்யம் இயேசு. அவர் நம்ம எல்லா காலங்களிலும் நம்மை பொறுப்பெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். மத்தேயு 9:21 வாசிங்க. ஸ்திரீ வியாதி உள்ள 12 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன செய்யறான்? அப்படி விசுவாசத்தை பாருங்க. என்னென்ன? அவருடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டா போதும். அந்த நாட்களிலே அநேகர் என்ன செய்வாங்க? இதெல்லாம் ஜனங்கள் வர்றதுனால என்ன செய்வாங்க? எல்லாரும் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து சீசத்தை சொல்லிடுவாங்க, நான் என்ன செய்யணும்? அவரை தொட்டுட்டு போயிடும். இன்னும் அவர் தொட்டாலும் சுகமாகும், நாங்கள் அவரை தொட்டாலும். ஆனால் இந்த ஸ்திரியை பொறுத்த வரைக்கும் இவருடைய வியாதி மிகவும் பயங்கரமான வியாதி. ஆமாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்திரியை போயிட்டு என்ன செய்ய முடியாதுங்க? அந்த இயேசு இல்லத்தில் விட்டார். அவளுடைய மனசாட்சியின்படியே அவள் தீட்டு உள்ளவளாக இருக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன செய்கிறான்? அவன் இந்த தீட்டு வியாதி நீங்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வஸ்திரத்தை அல்ல, ஓரத்தை, எங்காவது ஓரத்தை நான் தொடுவேன். அப்பொழுது நான் என்ன செய்யப்படுவேன்? நான் சுகமாவேன், நான் சொச்சமாவேன் என்று சொல்றேன். அதுபோல் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறான்? அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது என்று சொல்லி. அம்மாவே இல்லையா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? வஸ்திரத்தை தொட்டார். ஆமாம் இல்லை? அதுபோல் உங்களுடைய விசுவாசமும் இருக்கிறது. வேத வசனத்தை நான் உட்கொள்கிற பொழுது நான் சுகமாவேன். வேத வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது நான் சுகமாவேன். இந்த வியாதிகளை குறித்து, ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு சுகம் உண்டாகும் சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற பொழுது எனக்கு சுகம் உண்டாகும் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான் இதில் பெரிய ஒரு சீக்கிரத்தானது. என் மகள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நான் நினைச்சு எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் ஆண்டவர் பேச வைக்கிறார். இந்த இடத்துல வரணும் எனக்கு அப்படியே மூச்சு ஒரு மாதிரி அடைச்சி கொண்டே இருந்துச்சு. அப்போ ஹார்ட் பீட் குறைவாக இருந்தது போல காணப்பட்டது. ஆனாலும் அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். ஏன்னா நாளைக்கு இதோட வல்லமையாய் கற்றல் எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் என்ன உண்டானது? பூரண சுகம் உண்டானது. ராமேஸ்வரம் வேத சத்தியத்தை வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எப்படி இருக்கணும்? பூரண சுகதேகிகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வசனங்களை வாசித்து வாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக்கி கொள்ளும். கடைசியாக கொண்டு வாசித்து முடிக்கலாம். மற்ற 8 வாசிங்க. பிரதியுத்தரமாக ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க. இதுல இருக்கிற எல்லாருடைய விசுவாசமும் வித்தியாசமானது. ஆமாம் இல்லையா? ஒவ்வொருவரும் விதமானவர்கள். இப்போ
முதல் வசனத்திலே வாசித்தோம் இல்லையா, அவன் வந்து யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக உள்ளவன். மற்றவர்களெல்லாம் புறஜாதிகளாக இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள்? வசனத்தை அறிந்து விசுவாசித்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். நிச்சயமாக அந்த குஷ்டரோகி கூட எனது உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமானு சொன்ன மனிதன் கூட என்ன எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கலாம்? ஒரு வேலை அவன் யூதனாக இருந்திருக்கலாம், ஆமாவே இல்லையா? அதுபோல இந்த மனிதன் யார்? புறஜாதி மனிதனாக இருக்கிறான். ஆனாலும் அந்த விசுவாசத்தை பாருங்களே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்? என்னுடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? வியாதிஸ்தனாக இருக்கிறார், மரண படுக்கையில் இருக்கிறார். ஆமே, இப்போ நீர் வருவதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் உங்களுடைய வசனத்தை நீர் அனுப்பி என்ன செய்வே? சுகமாக்குவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். ஆமாம் இல்லையா? வாசிக்கலே, ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. அது இயேசுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிற பொழுதும் அவரை குறித்து அறிகிற பொழுதும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? ஒரு பயம் ஏற்படுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு அந்த பயம் இருக்கோ இல்லையோ, புறஜாதி ஜனங்களுக்குள்ளே ஆமே இந்த பேரை சொன்னாலே ஒரு பயமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஆமே தேவையில்லாத சண்டைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான். மனைவி மனைவி சர்ச்சைக்கு போனோடனே புருஷனுக்கு இந்த இயேசுவை குறித்து ஒரு பயம் உண்டாகிடும். என்னத்துக்கு அங்கே போகிறாங்க, என்ன நடக்க போகுது தெரியல, ஒரு மந்திரவாதி பார்க்கறது போல பார்ப்பாங்க, ஆமா இல்லையா? அதுபோல் இங்கே நாங்கள் பார்க்குறோம். வாசிங்களேன், பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரனும் அல்லன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான், ஆமாவே இல்லையா? ஆமாம், அவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஆமாம், உலகத்து பிரகாரமாக அவன் இருந்தபடினாலே அவன் என்ன சொல்கிறான்? நீர் என்னிடத்தில் வர தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாக. மாலை வேலையில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உறவுகள், யாரோ ஒருத்தர் வர்ற நேரம் சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நீங்கள் விசுவாசத்தை ஜெபிப்பீர்களானா கர்த்தர் உங்களுக்கு பூரணமான விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கும் கர்த்தர் பூரண சுகத்தை கொடுப்பார். ஆகவே அநேக காரியங்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இது போதும் என்று நினைக்கிறேன். நாம் எளிமை நின்று நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜீவியத்திலே ஆண்டவரை விசுவாசத்திலே அனைத்து விசுவாசத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாளிலே ஆண்டவரை எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ராத்திரி வேலையில் கத்திரை ஆவியான சுகமளிக்கும் ஆராதனையிலே இதோடு இதை பற்றி அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை எங்களை சுகமாக்கினதற்கு நன்றி சொல்லுகிறோம். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன பாரங்கள், மன அழுத்தங்கள் ஏதோ வந்து அவர்களை ஆண்டவரே ஆட்கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவரே அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து மாறும்படியாகவே ஆண்டவர்களை கற்படுத்திக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக இந்த சுகமளிக்கும் ஆராதனை இந்த இடையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறீங்க. நிச்சயமாக வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் சுகமாக்குறவராக இருக்கீங்க. எத்தனை நோய்கள் சூழல் இருந்தால் நாடுகள் தாண்டியிருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற விளைவினங்கள் மாறப்படாதவர்கள் என்னென்ன நெருக்கங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேசங்களில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான வார்த்தையை அனுப்பி நோயிலிருந்து விடுவித்து ஆயுஷ் நாட்கள் தந்தரும்படி ஜெபிக்கிறோம். இதுபோல கர்த்தாவே அருமையான பிள்ளைகள் யார் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவரே தடைகள் இருக்கிறது. ஆமீன், அந்த தடைகள் எல்லா கர்த்தர் தாமே ஆமை நிறைவாக்கும்படியாக ஆமீன். அந்த குஷ்ரோகி ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் இதை சுத்தமாகும் என்று சொல்லி ஆண்டவரே, அதுபோல் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் ஆண்டவரே அது செய்ய முடியாதபடி தடையாக இருக்கிறது. அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் உடைத்து
ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக, ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தும்படி, ஒரு தீர்மானங்களை வெளிப்படுத்தும்படியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரை கற்று அற்புதமான சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கீங்க. ஆண்டவரே நாட்டிலே யார் இந்த இடத்துல வியாதியோடு வந்திருந்தான், ஏதோ ஒரு வலி வேதனையோடு வந்திருந்தான், ஆண்டவரத்திலே சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது சுகமளிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது, விடுதலை கொடுக்கிற நேரமாக இருக்கிறது, விடுதலை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது. நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிற நேரமாக இருக்கு, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிற நேரமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜாதிகளாக இருந்தாலும் ஆண்டவரை வரிசனத்தை கொடுக்க மாற்றிருக்கிறோம். ஆமீன். அவர்களை சொல்லுகிற பொழுது சுகம் உண்டானது. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையானது எனக்கு சுத்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லும் பொழுது ஆமீன் நாம் சுத்தமாகிறோம். வார்த்தையானது இந்த குறைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் என்ன, உங்கள் பாரங்கள் என்ன, சகல பாரம் என்ன கர்த்தர் அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் வந்து அந்த இடத்திலே வந்து பார்த்த பொழுது கர்த்தர் ஆண்டவர் அந்த நாளிலே கர்த்தர் இயேசுவை சந்தித்த நாளிலே அந்த வாழ்க்கை முற்றுமுழுமாக மாற்றப்பட்டது. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தொல்லைகளும் மாறினது. ஆமீன். அவன் அந்நாளில் இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொண்டது போல மாலை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள், ஆண்டவர் என்னென்ன ஆண்டவர் வலி வேதனைகள் இருக்கிறதா, இருதயத்திலே ஆமை வேதனைகள் இருக்கிறதா, மனதில் வேதனை இருக்கிறதா, அவன் உள்ளான உறுப்புகளுக்குள்ள வயிற்று பகுதிகளிலே வேதனை இருக்கிறதா, வலி இருக்கிறதா, இந்த நேரத்தில் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். பகுதியில் இருக்கிற வலிகள் ஒவ்வொருத்தரையும் சேதப்படுத்தக்கூடாது. உறவுகள் அப்படிப்பட்ட வியாதி இருப்பார்களானா தேவனிக்குள்ளே சுகமாக்கும்படியாக ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கள், வாகனங்களை பொறுப்படுங்கள். ஒரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற எல்லா தடைகள், இருள்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படி நான் சொல்லிக்கிறேன். தேவக்கரத்தோடு இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்ய இயேசு இதன் ஜெயம் இயேசு நாமத்தினாலே சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.